ஏய் பாலு, நீ போய் பாப்பா வீட்டுல பயில்வானோட செருப்பு இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வா. எதுக்கு? அடே அவன் என்ன வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. வாசல்ல பயில்வானோட செருப்பு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். வெளியே போயிட்டான்னா செருப்பு இல்லேன்னு அர்த்தம். இதையும் அவதான் சொல்லி அனுப்புனா, நீ போய் பாத்துட்டு வா. எப்பவும் எனக்கு பாக்குற வேலை தானா? பாத்தியா, எதுலயும் பொறுமை வேணும் பாலு. பொறுமை எருமை விட பெருசு. முதல்ல அவளை எனக்கு சரி பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் உனக்கு சரி பண்றேன். நிஜமா? எனக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தானடா பாலு. போடா. சரி சரி. என்ன இந்த ஆசாரிய காணோம்? ஐயோ, இந்த ஆள் வேற வந்துட்டாரு. வாசல்ல செருப்பு போடணும். அப்பா. என்னடி வாசல்ல நின்னு நெளியிற? குளிக்கணும், போய் வெண்ணி விடு போ. சரிங்க. டேய் பிச்சை, எங்க வாடா. செருப்பு இறந்து போச்சு, போய் தச்சிட்டு வாடா. ஐயோ வேணாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தைக்க கூடாதுங்க. வெள்ளிக்கிழமை நான் செருப்புல ஊசிறாங்க. விடுறி போடா. டேய், ஒரு செருப்பு தானே இருந்திருக்கு, எதுக்கு ரெண்டு எடுத்துட்டு போற? ஒன்ன போட்டுட்டு ஒன்ன எடுத்துட்டு போ. எதுக்கடி இன்னொரு செருப்பு? ஒன்னு அடிக்கிறதுக்கா? போடா. போடி உள்ள. ஓடினா எதுக்கு செருப்பை பத்தி இவ்வளவு அலட்டிக்கிறா? ஏ குருவி, சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்கே? கூட்டி கிட்டு. ஏ குருவி, சிட்டுக்குருவி. ஏய் படங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு? கால்ல போட வேண்டிய செருப்பை கையில மாட்டிட்டு போறீங்க. ஏன்டா ஊர் பேரை கிடக்குறீங்க? இது என்ன இல்லைங்க? பாடுவா, யார் தான் இருந்தா போடா. கல்ல போடா. போடா தேங்காய் தலையா. போடா. ஏ குருவி, சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்கே? ஏ கூட்டி கிட்டு. பாப்பா, நீ எங்கே இருக்கிறாய்? உன் அன்பு மலையிலே நனைவதற்காக நான் ஓடோடி வந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றாதே. வந்து மலையை சரமாரியாக கொட்டு பாப்பா. யாரா அது? நீ யாரா? எரி செருப்ப. செருப்பில்ல நானே உள்ள வந்தேன். ஏ குருவி, சிட்டுக்குருவி, ஏ குருவி, குருவி சிட்டுக்குருவி குட்டி பாப்பா, செருப்பு வெளியில காணோம். பயில்வான் ஊருக்கு போயிட்டானா இல்ல கால்ல போட்டு உள்ள உட்கார்ந்திருக்கானா? அவர் ஊருக்கு தான் போயிருக்காரு. யாராவது வெளியே பாத்து போறாங்க. உள்ள வாங்க. ஆமா. சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஐயோ, இது என்ன தேக்கு மரமா? யோ, இந்த ஆசார் புத்தி உன்னை விட்டு போதா பாத்தியா? நீங்க என்ன மரத்தை பாக்கவா வந்த? ஐயோ பாப்பா, நீ தப்பா நினைக்காத. நான் தேக்கு மரமான்னு கேட்டது உன் உடம்ப சும்மா ரோஸ் வுட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி பளபளன்னு ஆக்கியிருக்கானே. எந்த ஆசாரி உன்னை இப்படி இழைச்சு உருவாக்குனது? இப்ப நான் எங்க போய் ஒளியறது? கொஞ்சம் திரும்ப. பரண்டி மேல போய் உட்காந்துட்டியா? பரண்டி மேலையா? என்ன அங்கடி மேலையும் கீழே ஏத்தி விடுறீங்க? பின்னால ஒரு டைபிள் ஸ்டூல் கொடு. வர்ற அப்படியே விட்டு வர்றா. என்ன வேணும்? இரு சொல்றேன். அப்பாடா, அந்த ஆசாரி இங்க வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அவன் வரதுக்கு முன்னால நான் வந்துட்டேன். அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்ல. அவன் உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அல்வா கொடுத்திருக்கான். அதோட இல்ல, உன் அழகு என்ன, அவன் அழகு என்ன? நீ பௌர்ணமி மாதிரி, அவன் அமாவாசை மாதிரி. என்கிட்ட வசதி இருக்கு, அழகு இருக்கு. என்ன சொல்ற? அவர் வந்துட்டார் போல. இப்ப என்ன செய்யறது? ஒழிச்சுட்டேன். பாப்பா, இன்னைக்கு நடந்த குத்துச்சண்டை போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். என்ன எழுத்திருந்தானே மாரிமுத்து, விட்டே ஒரு குத்து, ஆள் அவுட்டு. இனிமே சுத்துப்பட்டி 8 கிராமத்துக்கும் நான் தான் பெர்மனன்ட் பயில்வான். இன்னும் எனக்கு வெறி அடங்கல. என்னடி சத்தம்? அது ஒண்ணு இல்லைங்க, கொல்லையில எருமை மாடு காத்துதுங்க.
வா இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடுவோம். என்னடா கண்ணு, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ கவலையா இருக்கிற? இந்த ஆளுக்கு எப்படியாவது எரிச்சல் முடி வெளியே அனுப்பிச்சிடணும். நீங்க எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. வர வர என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல. அப்படிலாம் சொல்லாதடா கண்ணு. மளிகை கடைக்காரனுக்கு 1000 ரூபாய் பாக்கி, இதோட 4 தடவை வாழ அனுப்பிச்சிட்டான். இது ஒரு பெரிய சமாச்சாரமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். பாத்திர சீட்டுக்காரனுக்கு 700 ரூபாய் கட்டணும். கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் பாத்துக்குவான். கறி கடைக்காரனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். எல்லாம் மேல ஒருத்தன் இருக்கிறானே, அவன் பாத்துக்குவான். என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் எனக்கே சொல்லிட்டு இருக்க. கட்டில கீழே ஒருத்தர் இருக்கா, அவங்கிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா. ஐயோ! ஏய், ஆக்குடா. ஏன் 2 கண்ணாலையும் பாக்கலன்னு வச்சுக்க, இத நான் நம்பி இருக்கவே மாட்டேன். நீ ஒண்ணும் முறைக்க வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எந்த விதமான கசமுசாவும் நடந்திருக்காது. போதும் போதும், இனிமே நீ சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. சரி, சக்கரை. சக்கரை கண்ணா நில்லுமா. ராஜா நில்றடே. சக்கரை, ஆசாரி கூப்பிடா, நில்லுடா. பூசாரி கூப்பிட்டா நிப்பியா? நில்றடே. டேய் நில்றடே. டேய் சக்கரை, என்ன கூப்பிட ஒரே அடியா முறுக்கிட்டு நிக்காம போற? நில்றா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, பழிய விடு. சக்கரை, சிலுக்கு சட்டை, தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கிற, இன்னைக்கு நீ குடிச்சிட்டியாட்டு இருக்குது. மொத்தத்துல ஆளே சுத்தமாகிட்ட. சக்கரை, என்ன முடிச்சிட்டியா? தாமரை இதுக்கு ஒண்ணுமே சொல்லலையா? பழிய விடு, நான் போனோம். தடுக்க கூட இல்லையா? நான் போனோம். ஏய், மூட்டை இறக்கி வை. இன்னும் எவ்வளவு விஷயம் பேசணும். இந்தா முதல்ல இந்த பீடியை குடி. வேணாம், நான் பீடி குடிக்கிறத நிறுத்திட்டேன். இதாண்டா, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு விஷயத்தை விட்டுருவீங்களே. பழிய விடு, இனிமே நான் உன் கூட எல்லாம் பேச போறது இல்ல. ஏய், உனக்கு நான் குருடா. குரு துரோகம் செய்யாதுடா. குரு சாபம் பொல்லாது. சிஷ்யா, நான் சொல்றத கேளுடா. நீ என் குரு இல்ல, என்னை ஏமாத்துறவன். சக்கரை சக்கரை, இந்த நீலக்கல் கடுக்கன்ற வாங்கிட்டு போடா. கடுக்கன் எனக்கு வேணாம், அதுவும் மூஞ்சிக்கு தான் நல்லா இருக்கு, நீயே வச்சுக்கா. நீ எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆகி போச்சு இல்ல? நான் எத்தனையோ பேருக்கு ஆப்பு வச்சவன், இவன் எனக்கு திருப்பி வச்சுட்டான். நான் வைக்கிறேன் பாரு ஆப்பு. ஏய் பாலு, நான் எல்லாம் ஒரு காரியத்தை நினைச்சிட்டேன்னு வச்சுக்க, அது இந்த ஜென்மமே அழிஞ்சால் நான் விட மாட்டேன். சும்மா இந்த தேவர் மேசி தொங்கிட்டு மிரட்டுறது, அவர் என்ன பார்த்தாருன்னு தேவரே தேவரே. என்னடா, என்ன விஷயம்? ஆப்படிக்கு வந்த இல்ல, ஏப்ப விட வந்த, ஆப்ப சுட வந்த இல்ல, நீங்க குடிக்கிறத பார்க்க வந்த. பார்த்தாச்சு இல்ல? அப்ப போ. போடா. நில்லா சரி. விடுறா. அம்மா, மாட்டையே இந்த கழுவு கழுவுறானே. இன்னைக்கு நான் மாட்டினா பரட்டி கழுவி. சக்கரை அடிச்ச தெராசில் இருக்கிற ரத்தக்கரை காயறதுக்கு முன்ன அதே தெராச வச்சு இந்த தேவர் சந்தையில வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கான்னா அவன் யாரவன்? யமதர்மன். நல்ல வேளை, நம்ம உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நமக்கு ஆயுசு கெட்டி, அதனால தப்பிச்சோம். என் ஆயுசுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சக்கரைக்கு ஏதாவது ஆயிருந்தா உன் ஆயுசுக்கு தான் பிரச்சனை. எப்படி? அது அப்படிதான். எந்த நியாயத்துல அப்படித்தாங்கிற? சக்கரைக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்ல, அதனால போலீஸுக்கு சொல்ல. அது எப்படி ஏன் தலையில வந்து விடும்? சும்மா மனசாட்சி இல்லாம பேசாதா சரி. எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தானே. நில்லு நில்லு நில்லு. சும்மா நிக்கிற என்ன நீயே கழுமரத்துல ஏத்திட்டு போட்டிருக்க. நீயா சும்மா நிக்கிற? பின்ன வாயை கிண்டாதா சரி. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்ற. குழந்தை மாதிரி இருந்த அவன் மனசுல விஷத்தை கலந்ததும் இல்லாம ஆப்போச்சது நீ தானே.
நீதான் அவனை கொன்ன. என்னது? நீ நீ ஒரு துஷ்டன். பாலு, டேய் டேய் பாலு, நீ ஒண்ணும் ரொம்ப குழப்பிக்காதடா. சர்க்கரைக்கு எதுவும் ஆகியிருக்காது. கரும்பு இருக்கிற வரைக்கும் சர்க்கரை இருக்கும், சர்க்கரை இருக்கிற வரைக்கும் எறும்பு இருக்கும்டா. பாலு, சாரி யார் தெரியுமா? தெரியுமே, மீன் பிடிக்கிறவரு. ஏன் நான் என்ன பாம்பு பிடிக்கிறவனா சொன்னேன்? தாமரையை கல்யாணம் பண்ணிக்க போறவர்ரா. என்னடா சிரிக்கிற? சக்கரை கிட்ட கெட்டு போன தாமரைய இவர் எப்படி கட்டிக்குவாருன்னா? டேய் பாலு, தேவர் இருக்காரு, எத்தனுக்கு எத்த 2 கிளாஸ் சாராயத்தை வாங்கி கொடுத்த அவர் பொண்ணை இவர் தலையில கட்டலாம்னு பாக்குறாரு. ஆனா இவர் ஒண்ணு ஏமாற மாதிரி தெரியல. சரி, இவரு இப்ப என்ன செய்வாரு? சேவிங் செய்வாரு. என்னடா கேள்வி கேக்குற? இவரை பார்த்தா சூடு சொரண மான மரியாதை உள்ள மனுஷனா தெரியுது. ஒரு ஆம்பளை என்ன செய்வாரோ அதை செய்வாரு. யோ, நீ பேசுறதெல்லாம் உண்மையாயா? அந்த தேவர் அவர் பொண்ணை பத்தி பெருசா பேசினாரு, அதை நம்பி நான் அந்த ஊருக்கு வந்திருக்கேன். நீ என்னென்னமா பேசுறிய? ஐயோ, நாங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டீங்களா? மாப்பிள, இத தேவர்கிட்ட போய் சொல்லிடாதீங்க மாப்பிள, அவர் எங்களை அடிச்சே போட்டுருவாரு. நீங்க தாமரையவே கல்யாணம் கட்டிக்க மாப்பிள. அந்த பொண்ணு ஒரு தடவை தான் கெட்டு போச்சு. அது ஒண்ணு தப்பு இல்லைங்க, கட்டிக்கங்க. நான் என்ன ஏமா அந்த சோனகிரி நினைச்சியா?